ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம கன்ஃபியூசிங் வேர்ட்ஸ் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். என்ன அந்த வேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்ஸ் அண்டு சே, இந்த ரெண்டு விஷயத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம், ஸ்டேட் அப்படிங்கிற இந்த ஆங்கில வார்த்தைக்கு என்ன தமிழ் அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு, அஃபிஷியல் அப்படி சொல்லுவோம்ல, அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் அப்படி சொல்லுவோம்ல, அதுதான் ஸ்டேட் அப்படிங்கிறதுக்கு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு அப்படிங்கிறது தமிழ் அர்த்தம். ஸோ அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சே, எஸ்ஏஒய். இந்த சே அப்படிங்கிறதுக்கு தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸுக்கு சாதாரணமாக கூறுதல். சாதாரணமாக சொல்லுப்பா, சே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லணும்ல, நான் சொல்கிறேன் அப்படின்னு, அதுக்கு தான் சே அப்படிங்கிறது தமிழ் அர்த்தம். சாதாரணமாக கூறுதல் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம். ஸோ இதுக்கான சென்டென்ஸ் மேக்கிங்கோட எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், ஸ்டேட் அண்டு சே ரெண்டுத்துக்கும் நம்மளோட ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேட் அப்படிங்கிற இந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு அப்படி சொன்னோம்ல, அதுக்கான எக்ஸாம்பிள் தான் பார்க்க போகிறோம். இங்கிலீஷில் பாருங்கள், இந்தியன் அம்பாசடர்ஸ் ஸ்டேட்டட் த டேர்ம்ஸ் ஃபார் எ சீஸ் ஃபயர் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிக்க பாருங்கள் இங்கிலீஷில். அப்படியே தமிழில் பாருங்கள், அப்படியே போர் நிறுத்தத்துக்கான விதிமுறைகளை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். அந்த ஸ்டேட்டட் அப்படின்னு இந்தியன் அம்பாசடர் ஸ்டேட்டட்னு சொல்லிருக்கோம்ல, அந்த ஸ்டேட்டட் தான் இங்கே அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, அதிகாரப்பூர்வமாக அப்படின்னு சொல்கிறது தான் அந்த ஸ்டேட்டட். ஓகேங்களா, ஸோ அஃபிஷியலி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க போர் நிறுத்தத்துக்காக அப்படின்னு சொல்கிறோம் ஸ்டேட் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு. அடுத்தது சே அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கான இங்கிலீஷ் அண்டு தமிழ் சென்டென்ஸ் மேக்கிங் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சே அப்படிங்கிறதுக்கு தமிழ் அர்த்தம் என்னென்னா சாதாரணமாக கூறுதல் அப்படி தான் தெரியும், அது மைண்டில் இருக்கும். யூ சே தட் யூ won't complete the job. இங்கிலீஷில் யூ சே தட் யூ won't complete the job. வேலையை முடிக்க முடியாது என்று நீ கூறுகிறாயா அப்படின்னு சொல்கிறோம். யூ சே நீ என்ன சொல்கிற, சாதாரணமாக சொல்கிறதான். ஓகேங்களா, வேறு ஒன்றுமே கிடையாது. இதுதான் ஸ்டேட் அண்ட் சே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. தேங்க்யூ.